வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது, ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களை பற்றி பேசுகிறது. அதையும் தாண்டி ஏற்கனவே நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது மேலே ரெய்டு நடந்தது, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போது கூட பிஜேபிக்கு பயந்து நீங்கள் இருக்கீங்க, பிஜேபியுடன் கூட்டணி போக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. எங்கள் மேலெல்லாம் ரைடு வராது, உங்கள் மேலே தான் ரைடு வரும். இந்த தடவை ஒரு கை பார்த்தரலாம். நான் 50 வருடங்களாக உழைத்து இந்த பதவிக்கு வந்திருக்கேன். உங்கள் அப்பா இல்லைன்னா இந்த பதவிக்கு நீங்கள் வந்திருப்பீங்களா? நாவடக்கம் தேவை அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக எல்லா செய்தியும் சொல்லும் போது இதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அதிமுக அப்படிங்கிறது ஒரு வலுவான கட்சி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கும். என்னென்னா அவங்க உட்கட்சி பிரச்சனைலாம் ரொம்ப நாளாக இருந்ததுனால எதிர்க்கட்சி அரசியலே சரியாக செய்யலை. அதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பேச்செல்லாம் இவர் முன்னாடியே பேசியிருக்கணும். முன்னாடி எதுவுமே பேசாமல் அண்ணாமலையோடையும் இருக்கக்கூடிய ஓபிஎஸோட சசிகலாவோட இவர்களுடைய சண்டையிடவே இவர்களுக்கு டைம் சரியாயிடுச்சு. ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்ன? இப்போ கட்சியெல்லாம் இத்தனை வழக்குகள் போட்டு இவ்வளோ பண்ணி இன்றைக்கி தான் நிற்கிறோன்ட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமியோடைய, அதாவது நீங்கள் அரசியலில் துரோகம் என்ன சொன்னாலும், எந்த சசிகலா இவருக்கு பதவி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியே யாருன்னு தெரியாதுன்ட்டார். எந்த ஓபிஎஸ் இவருக்கு துணை நிற்க பிஜேபி கூட்டு வந்தாங்களோ அவரையே கரெக்டாக கட் பண்ண வேண்டிய நேரத்தில் கட் பண்ணி விட்டார். இதெல்லாம் அரசியல் சாதுரியம், அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்கிறாங்க. அதை மக்கள் தான் முடிவு செய்யணும். அதையும் தாண்டி நல்லா யோசனை பாருங்கள். இந்தியாவில் எவ்வளவோ கட்சிகள் இருக்குது. நமக்கு எடப்பாடிகிட்ட நமக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதாவது எல்லாரும் பிஜேபி எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்கும். உத்தவ் தாக்கரே கூட சேர்ந்து அவர் கட்சியை உடைச்சது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவாவில் அவங்க என்ன பண்ணாங்க, இது நம்ம சாம்பை சோரனுக்கு என்ன பண்ணாங்க, ஜார்க்கண்டில் என்ன பண்ணாங்க, நிதிஷ்குமாருக்கு என்ன பண்ணாங்க, இப்படி எல்லா கட்சியும் உடைச்சி பழக்கப்பட்ட பிஜேபி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூடையே இருந்துக்கிட்டு, ரொம்ப அணுக்கமாக இருக்கிற மாதிரி அவர் கூடையே இருந்துக்கிட்டு, ரெட்டலை வாங்குற வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு கரெக்டாக ரெட்டலை வாங்கணுன்னா கழட்டி விட்டார் பாருங்க. அதுதான் எடப்பாடி. பிஜேபிக்கு தண்ணி காட்டினது எடப்பாடிங்கிறதுல நமக்கு ரொம்ப, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அலை விட்டதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். போன தேர்தலில் கூட்டணியில் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வைக்கிறேன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய சாமர்த்தியம் அவங்கள கடைசி வரைக்கும் ஓட விட்டாரா இல்லையா? அது எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டணும். நீ என்ன தான் எடப்பாடி, நமக்கு கூட வருத்தம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மைனாரிட்டி மோடின்னு திட்டினா தான் ஒரு ஓட்டு கிடைக்கும் நம்மளும் சொன்னோம். ஏன்னா சிறுபான்மை அப்படிங்கிற சமூக மக்கள் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை நம்புகிறாங்க. ஏன்னா பாசிச பாஜக, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநரோட சண்டை, இப்படி ஆளுநரும் மோடியும் இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்க, நீங்கள் கூட திமுகவில் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, பாசிச பாஜக எதுக்கிறது தான் எங்களுடைய கொள்கை. இந்தியா முழுக்க இந்த இந்தியா கூட்டணியை வடிவமைச்சதில் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. 22 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. ஸ்டாலின் இன்னும் காங்கிரஸை விட்டு கொடுக்காமையே இருக்கார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதையும் பேசணும் அதையும் பேசணும். இன்னொரு பக்கம் என்ன வருது? ரைட்டுங்க, நாணய வெளியீட்டு விழாக்கு நீங்கள் ராகுலை கூப்பிட்டுருக்கலாம். உங்கள் அப்பாவுடைய சிலையை திறக்கிறாங்க கலைஞர், அது வெங்கைய நாடுவை கூப்பிட்றீங்க, ஏன் சோனியா காந்தி திறந்து வைக்கக்கூடாதா? இப்படி பலவிதமான விமர்சனங்கள் திமுக மேலே இருக்குது. ஆனால் நல்ல நடுநிலையாக ஒன்று யோசிங்க. திமுக பிஜேபியை நெருப்பு மாதிரி பார்க்குது. பிஜேபியா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்குதா? ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான ஊருக்கே தெரியுமா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ட்டு. இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால் இதெல்லாம் நம்ம இது நீங்கள் திமுக ஆதரவாளர்களாக இருக்கலாம். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் திமுகவுக்கும் பிஜேபியை எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான ஸ்டாலினின் செயல்பாடுகள் மக்களை நீங்கள் நாங்கள்லாம் ஊழல் பண்ணலை அப்படின்னு ஏதாவது கட்சி சொன்னிச்சுன்னா, அட போங்கப்பா ஊழல் பண்ணாத கட்சி எங்கே இருக்குதுன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு நான் அதை மேக்கப் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு கலை. திமுக சூப்பராக பண்ணுது. திமுக இந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே அதிமுக தான். ஏன்னா திமுகவாவது பாசிச பாஜகங்கிறாங்கப்பா, அவங்க அண்டர் கிரவுண்டில் கூட இருக்கட்டும்பா. ஆனால் நீங்கள் அதை கூட சொல்ல மாட்டீங்களே. கூட்டணி விட்டு வெளில என்ன சாதிச்சிங்க? அதனால தான் போன எம்பி தேர்தலில் அந்தளவுக்கு கடுமையாக அதிமுக இந்த லெவலுக்கு போச்சு. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் ஊழல் பட்டியலாக வெளியிட சொல்லுப்பா, நான் பார்க்குறேன். எந்த ஊழல் பட்டியல் நாங்கள் பார்ப்போம். அண்ணாமலை சொல்லலை, இது மோடி சொல்கிறார். சொல்லணுமா இல்லையா? ஜெயக்குமார் சொல்கிறார் இந்த வார்த்தையை. எடப்பாடி சொல்லியிருக்கணும். இப்போ எடப்பாடிக்கு என்ன சங்கடம்? மேலே இடி பிரச்சனை இருக்குது. அவருக்கு பிரச்சனையை ஒத்துக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது கலைஞர் போன பிறகு தலைவராக வந்துட்டார் ஸ்டாலின், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து தான் எடப்பாடி வந்திருக்கார். எடப்பாடியை நம்ம சாதாரணமான அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. அவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட வேலை தான் பண்ணி வந்திருக்கார். ஒரு கட்சியில் தலைவராகி, அதுவும் இல்லாமல் கீழே இருந்த ஒருத்தர் மேலே வராரு.
எல்லா நிர்வாகிகளையும் கண்ட்ரோல் பண்ணணும். அவருக்கு முன்னால் செங்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் சீனிவாசன் இவ்வளோ பேர் கொடுக்காங்க. அவங்களெல்லாம் இவர் பேச்சை கேட்க வைக்கணும். இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது. எம்எல்ஏக்களை வந்து பிஜேபி உருவாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். எம்எல்ஏக்களை பிஜேபியோ திமுக உருவி இருந்தால் கதி என்ன? அதனால் எடப்பாடி பழனிசாமி சாமர்த்தியம், அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படி திமுகவை நம்ம வந்து பக்காவாக நல்லா தான்ப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எடப்பாடியும் சொல்லணும். என்ன ஒன்று, ரொம்ப நாளாக அவர் எதிர்கட்சியாக செயல்படாது அண்ணாமலை செயல்படும் போது அதிமுக வலிமை இழந்து இந்த நிலைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவர் பேசக்கூடிய பேச்சு, இன்றைக்கி பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை வந்து ஸ்டாலின் வந்து தொடர்றாரு, அவர் வந்து பேர் வைக்கிறாருங்கிறாங்க. நமக்கு என்ன சந்தேகம்னா, ரைட்டுங்க, நம்ம யார் வேணால் ஒரு திட்டத்தை கொண்டு வரட்டும், அவர் தொடர்றாருல்ல. இப்போ மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, என்னங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர் வந்து செயல்படுத்தலைன்னா முடக்கிட்டாருங்கிறீங்க. அவர் செயல்படுத்தினா வந்து ஏன் செயல்படுத்துகிறாரு, எங்களுக்கு அவர் பேர் வைக்கிறாருங்கிறீங்க. இது வந்து காலாகாலமாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டை யார் அடிக்கல் நாட்டினா யார் பேர் வச்சாங்கங்கிறது ஊருக்கே தெரியும். சொல்லிக்கிட்டே போகலாம். இதே மாதிரி கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா வந்து கலைஞர் கட்டின அந்த ஓமந்தூராரை வந்து போகமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ இந்த கட்சியும் பேசுகிறத பார்த்து என்ன திரும்ப மக்கள் நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கப்பா, தங்கள் வாயாலே பாருங்க, அவங்க அவ்வளோ தப்பு பண்ணுறான்னு இவர் சொல்ல, அவருடைய தப்பை இவர் சொல்ல, ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் இவர் ஒரு தப்பு, அவர் ஒரு தப்பு. மக்கள் பார்க்குறாங்க, அப்பப்பா ரெண்டு பேர் தான் நீங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணீங்க, மாறி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக ஆட்சியோ இல்லை எந்த அதிமுக ஆட்சியோ தொடர்ந்து இது வந்து சூப்பரான ஆட்சி இருந்தால் இவங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கணும். ஆட்சி இப்படி நடந்ததா? போன தடவை மட்டும்தான், அது மக்கள் நல கூட்டணியால் தான். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சு என்ன பிரச்சனைனா, இப்போ திமுக அதை வந்து எடுப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எதுவுமே செய்யவில்லை திமுக அப்படின்னு எடப்பாடி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, எங்கள் திட்டத்தை அப்படியே தொடர்றாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் பண்ணமா இல்லையான்னு கேட்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நிறையா பண்ணாதது நிறையா இருக்கா? நிறையா இருக்குது. எல்லா வாக்குறுதிகளும் ஒரு அரசால் நிறைவேற்ற முடியாது, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் திமுக மீது குறை சொல்ல நிறைய விஷயம் இருந்தும் கடந்த காலங்களில் எடப்பாடி கோட்டை விட்டுட்டார். அதனால தான் அவர் சொல்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கிறோம். எடப்பாடி சொல்கிறது, ஒரு முதல்வர் அப்படிங்கிற கண்ணியம் இல்லாமல் என்னை மோசமாக விமர்சிக்கிறாருங்கிறார். நம்மை பொறுத்தவரையில் அந்த ஊர்ந்து போகிறது, தவழ்ந்து போகிறது இதெல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். அதையே மறுபடியும் பேசி என்ன இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் ரொம்ப அந்த மாதிரி பேசுகிறது. இன்னொன்று சொல்கிறோம், உதயநிதி பற்றியோ ஸ்டாலின் அவர்கள் பற்றியோ யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவை விமர்சித்தா நம்ம என்ன சொல்லுவோம், என்னங்க என்ன இருந்தாலும் துணை முதல்வருங்க, அவர் என்ன இருந்தாலும் முதலமைச்சருங்கன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த அளவுக்கு முதலமைச்சர் பேசியிருக்க வேணாங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. திமுக ஏன்னா ஒரு முதலமைச்சருங்கிற கண்ணியத்தோடு பேசணுங்கிற வார்த்தை எடுக்கிறார் எடப்பாடி. இது மக்கள்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்பாங்க, அதுக்கப்புறம் எதுக்குங்க பாவம் தான் சொல்லிட்டாரு, மறுபடியும் அவர் சொல்லிட்டாரு, பெரிய மனுஷன் காலில் விழுந்துட்டார், மறுபடியும் அதே பற்றி பேசுகிறது சரியாக வருமா நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று விஷயம், திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து வேகம் எடுக்க தொடங்கிடுச்சு. ஒரு பக்கம் திமுக 200 இலக்கு, இன்னொரு பக்கம் அதிமுக வாழ்வாசாவா பிரச்சனை. திமுகவுக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை, அதிமுகவுக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் விசிக மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பிஜேபி கூட நீங்கள் அணுக்கமாக இருக்கீங்க, பிஜேபி கூட அண்டர் கிரவுண்டில் டீலிங் வச்சுருக்கீங்க. எதுக்கு வந்து நாணய வெளியீட்டு விழாக்கு அவர் அழைச்சிங்க, எனக்கு இந்த அளவுக்கு நுட்பமாக போகிறத பார்க்கும்போது அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை மேலே பிஜேபி ஆட்சி மோசமான ஆட்சின்னு எடப்பாடி சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வலிமை பெற்றிருக்கும். அந்த வார்த்தை ஏன் சொல்ல தயங்குறாருன்னு தெரில. திமுக வந்து என்ன தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துன்னு சொன்னால் கூட ராஜ்நாத் சிங் வந்தாரும் உடனே பாசிச பாஜகங்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரையோ இங்கே இருக்கக்கூடிய மோடியையோ இன்னும் எதுக்காமல் எடப்பாடி இருக்கிறது இப்போதைக்கு சரியில்லைங்கிறத நம்மள எடுத்தோம். இன்னும் இன்றைக்கி ஒரு பேசும்போதே வலுவாக பேசியிருக்கணும். மேலே மோடி வந்து காட்டாட்சி நடத்துகிறாரு, உங்களாட்சியும் காட்டாட்சியும் ஒன்று சேர்கிறீர்கள், அவ்வளோதான் முடிச்சிடுறோம். இதை ஏன் அவர் பேச தயங்குறாரு? அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஒரு வெற்றிடம் இருக்குது நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கட்டமைப்பு வச்சுட்டு மோடியும் திமுகவும் எதிர்த்தா எவ்வளோ வலிமையாக இருக்கும். அதை எதுக்காமல் திமுகவை மட்டும் எதிர்த்தா அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அப்போ விஜயோ யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து இல்லைங்க திமுகவும் மோசம் பிஜேபி மோசம் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய பார்வையாளர்கள் பக்கம் திரும்பாதான் தான் நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். எடப்பாடியோட வாக்குகளை பெருமளவுக்கு வாங்க போகிறாரு தான் சொல்கிறோம். கொஞ்சம் இன்றைக்கி அஞ்சு பேர் தனியாக நின்னீங்கன்னா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். இன்றைக்கி வரைக்கும் விசிகா சொல்லுது, நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம், கம்யூனிஸ்ட் திமுகவோடு தான் இருக்கிறோம், காங்கிரஸ் திமுகவோடு தான் இருக்கிறோம். நல்லா யோசனை பாருங்கள், நாங்கள் வந்து அவங்களோட தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட கடைசி நேரத்தில் மாறுமானா கண்டிப்பாக மாறும். அடுத்த நிமிஷம் என்ன வேணால் மாறலாம். 1.5 வருஷம் இருக்குதுங்க.
இப்போவே கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். ஏற்கனவே 6 சீட்டு வாங்கினார். 6 சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. இது இயற்கைங்க. இப்போதைக்கு நம்ம சொல்லலாம். நான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அதனால் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை பார்க்கும்போது அதிமுக வேகம் எடுத்துருச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வேகம் இன்னும் ஃபாஸ்ட்டாகணும், பிஜேபிக்கு எதிராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத எடப்பாடி எப்போ புரிஞ்சுக்க போகிறாரு தெரில. ஆனால் ஒரே ஒரு முன்னேற்றம் பரவாயில்ல, இப்போவாவது பேசினாரே. ஏன்னா அதுவும் ஒரு வியூகம் அமைச்சிருப்பார். எடப்பாடி பழனிசாமி நம்ம சாதாரண அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. அவரும் ஒரு கள போராளி தான். இன்னொன்று, அதிமுக மக்களுக்கான இயக்கம். நம்ம திமுக அதிமுக பற்றி சொல்லுவோம். திமுகவையும் அதிமுக அவ்வளோ ஈஸியாக யாரும் அழிச்சிடலாம் முடியாது. அது வந்து ஒரு மக்கள் இயக்கம். அதனால் இன்றைக்கி திமுக அதிமுக 2 பேருக்குமே ஒரு புதுசாக யாரோ ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். அதனால தான் அவரை திட்டுறார், இவர் திட்டுறார். மக்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் திட்டுறதும், ஸ்டாலினை வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டுறதும் பார்த்தா, ஆமாப்பா நீங்கள் 2 பேர் மட்டும் திட்டிகிட்டு இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் வந்துட்டா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற கோஷமும் கேட்குது. நீங்கள் நடுநிலையாக பேசினா இப்படி தான் பேசி ஆகணும். அதனால் திமுக ஒரு விஷயத்தை பார்க்குது, அதிமுக ஒரு கணக்கு போடுது. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.